வணக்கம் and warm welcome. இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம் யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் நம்மளுடைய யூடியூப்பில் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு சேம் ஆதித்யா பேலஸ் சிட்டிக்கு வந்திருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு நான் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா பேலஸ் சிட்டி ஆர்ச்சு. ஸோ இந்த ஆர்ச் வந்து அப்படியே நம்ம திரும்பி வந்தோம்னா பார்த்திங்கன்னா இந்த பேலஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ சென்னையில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேலஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. மேபி சென்னை தவிர வேறு எங்கேயும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து மேசிவான ஒரு பேலஸுங்க. ஸோ இந்த பேலஸ் வந்து சென்னை ஈசிஆரில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வில்லா ப்ரமோட் பண்ணுறோம். என்டையர் சென்னையில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பேலஸ் அப்படின்லாம் வந்து எதுவுமே இல்லைங்க. ராஜாக்கள் காலத்தில் தான் பேலஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பேலஸ்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பாருங்கள், சென்னையில் ஈசிஆரில் ஒரு பேலஸ் இருக்குங்க. ஸோ இந்த பேலஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆரில் இருக்குது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிக் ஷாட்டு, ஒரு டெவலப்பரு, அவர் கட்டி வாழ்கிற ஒரு பேலஸு. இந்த பேலஸ்க்குடைய ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச் பண்ணுற இந்த வில்லா கம்யூனிட்டி இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லா கம்யூனிட்டி வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வில்லா கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்னென்னா 30 ஏக்கர் வில்லா கம்யூனிட்டி. இந்த 30 ஏக்கரில் 177 லிமிட்டட் வில்லாஸ் வந்து வருதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு 4 காம்பினேஷனில் வில்லாஸ் வருது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வித் ஆல் அம்யூனிட்டிஸ் ப்ளஸ் க்ளோஸ் டு 70+ அம்யூனிட்டிஸோடு இந்த வில்லாஸ் வருதுங்க. நம்மளுடைய ஆதித்யராம் பேலஸுடைய சேல்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. உள்ளே வந்தால் நீங்கள் சேல்ஸ் ஆஃபீஸ் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாடல் வில்லாவும் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். முன்ன பண்ண வீடியோவில் நம்ம ஒரு நைட் டைமில் பண்ணியிருப்போம். ஸோ அது அந்தளவுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கே நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ணியிருந்தீங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் என்கொயரி கூட பண்ணீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அகைன் இப்போ பாருங்கள், இது பகல் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறக்கூடிய வில்லாஸ், இங்கே ப்ரமோட் பண்ணக்கூடிய வில்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்பில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 4 டைப்பில் வரக்கூடிய வில்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா நியோ கிளாசிக் ஆர்கிடெக்சர் பேலஸ் தீம்டு வில்லாஸ் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு மாடல் ஆல்ரெடி இங்கே இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வில்லா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பேலஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பேலஸோட டிசைன் எலிவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 கிரவுண்டில் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு 4 மாடல் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மாடல். த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா த ஸ்மாலஸ்ட் ஒன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பில்டப் வந்து க்ளோஸ் டு 1700 அது மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிரவுண்ட் லேண்டு. ஸோ இந்த 1 கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 3600 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் பில்டப் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 பெட்ரூம் வில்லா. ஸோ இந்த வில்லா வந்து இங்கே ஆல்ரெடி ரெடியாக இருக்குங்க. இங்கே 2 காப்பாக்கு இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கார்டன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மேசிவாக இருக்குது, கார்னராக இருக்கிறனால மேசிவாக இருக்குது. ஸோ இந்த வில்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 33 ஃபீட் ரோடில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஆல்சோ, இந்த ரோடோட வைடன் ஆல்சோ நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ 33 ஃபீட் ரோடில் இருக்குது. இந்த பக்கம் வந்து 40 ஃபீட் ரோடில் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லா வந்து என்ட்ரி எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து வாவ் ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக எல்லாம் நம்ம பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மோர் ப்ரெஸ்டீஜியஸ் அண்ட் ப்ரீமியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு தான் இந்த வில்லா வந்து இங்கே மாடலாக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அகைன் ஒரு பெரிய பிக்கஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டி, பிக்கஸ்ட் வில்லா கம்யூனிட்டியாக இது வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வில்லாவுடைய இம்பார்ட்டன்ஸ், மேபி இதோட ஸ்பெக்குமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வில்லா வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பெக்குமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம மாடல் வில்லா பார்க்க போயிடலாம். ஸோ இது வந்து மாடல் வில்லாவோட என்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இட்டாலியன் மார்பிள் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த என்ட்ரி. ஆக நீங்கள் 2 பில்லர் இருக்குங்க. இதுவுமே பேலஸில் வர மாதிரி 2 பில்லர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து எலிவேஷனை ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உள்ளே நம்ம என்ட்ரி ஆகும்போது இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் லாக் இருக்குது. நமக்கு இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே டிஜிட்டல் லாக் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து நம்பர்ஸ் போட்டு போகலாம். ஸோ இல்லை அக்சஸ் கார்டு வச்சும் போகலாம். இன்னும் இது ஒரு நமக்கு சேஃப்டி மெஷர் இருக்குது. அது இல்லாமல் இங்கே வீடியோ டோர் ஃபோனும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ டோர் ஃபோன் இருக்குது. யார் வந்திருக்கிறாங்க, உள்ளே யார் வரணுமா வேணாம்ன்றதையும் பார்த்தாலும் வீடியோ டோர் ஃபோன் இங்கே இருக்குது. இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் இங்கே ஒரு ஃபாயர் இருக்குது. இந்த ஃபாயர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே விண்டோ வழியாக நம்ம கார் பார்க்கிங்கை பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் அகைன் இந்த ஃபாயர் முடிஞ்ச பிற்பாடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லிவிங் இருக்குது. ஸோ இந்த லிவிங் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரூஃப். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சீலிங் ஹைட்டுங்க.
ஸோ மேலேருந்து ஒரு சாண்ட்லர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லாவே சோஃபா போட்டு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு சைடில் வந்து நமக்கு ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குங்க. ஸோ இது வந்து இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ பண்ணியிருக்குது ஃபுல்லாகவே. ஈவன் இந்த லிவிங் ஏரியாவுக்கு அப்படியே என்டையர் லிவிங் ஏரியா கவர் பண்ணாமல் பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. திஸ் ஆல்சோ க்ளோஸ் டு 8 feet நினைக்கிறேன் ஹைட்டு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிரெத்து நல்லாவே இருக்குது. ஸோ இது நம்ம திறந்து அந்த பக்கம் போகலாம் வேணும்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஸோ கூடவே கார்டன் ஸ்பேஸ் இருக்குது. சுற்றி வருவோம், அப்புறமா வருவோம் நம்ம இது முடிச்சுட்டு அப்புறம் வருவோம் சுற்றி. ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பூஜா ஏரியா, பூஜா கபோர்டு தனியாக செப்பரேட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் பின்னாடி வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இந்த வில்லால் அந்த பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு வந்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏசி எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஸ்பேஸ். ஸோ நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பூஜா ஸ்பேஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14.8 into 10.4 அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே டாய்லெட் இருக்குங்க. ஸோ டாய்லெட்டை நம்ம ஃப்ரெண்டு காமிப்பார் உங்களுக்கு. இந்த டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இது பாருங்கள், இந்த மேபி வந்து ஜிங்கோட டாப்பு. ஸோ அந்த கேபினெட் மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கோலாரில் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல பெரிய டாய்லெட்டு. ப்ளஸ் வந்து இந்த ரெயின் ஷவர் இருக்க ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கீழே இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நல்லாவே சைஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில், இந்த வில்லாவுடைய ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து பெரிய ஒரு உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து டாப் டு பாட்டம் ஓப்பனாகவே இருக்குது, பெருசுங்க. ஸோ இங்கேயும் நம்ம ஓப்பன் பண்ண போகணுன்னாலும் போகலாம், அக்சஸ் பண்ணாலும் அக்சஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பெட்ரூம் நமக்கு வந்து யூஸ் ஆகுங்க. ஸோ இது ஒன்று. ஸோ அப்படியே வாங்க, கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து மேபி லிவிங் காமிச்சிட்டேன், அகைன் பூஜா காமிச்சிட்டேன். ஸோ இது மேலே போகிறதுக்கு நான் ஸ்டெப்ஸு. அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா பார்த்துடலாம். இது வந்து நம்மளுடைய டைனிங் ஏரியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக மேசிவான செட்டப்பாக இருக்குது. ஒரு ஹோட்டல் செட்டப் மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 6 seater கொடுத்துருக்குறாங்க. இன்னும் பெருசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஏன்னா பெரிய டேபிள் போட முடியும். அந்த நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயுமே நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிட்டிங் ஏரியா கொடுத்துருந்தாங்க. இது பாருங்கள், இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் ஏரியா இருக்குது. இங்கேயுமே வந்து ஒரு டீப்பா போட்டு 2 சேர் போட்டிருக்காங்க, சிட்டிங் ஏரியா இருக்குது. ஸோ இதுதாங்க அட்வான்டேஜ். இந்த வில்லா போகிறதுல நமக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதுதான் அட்வான்டேஜ். என்னென்னா சுற்றி நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், கார்டன் வச்சுக்கலாம், சிட் அவுட் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ வில்லா போகிறதுல வில்லான்னு போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கார்டன் மேபி ஃப்ளார் வச்சு தான் நிறைய நீங்கள் ஃப்ளார் க்ரோட்டன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்க முடியும். ஸோ அது இருக்குது. ஆக இந்த டைனிங்க்கு அட்ஜஸ்டனாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த காமன் டாய்லெட் இங்கே இருக்குது வித் ஒரு ஜிங்கோட வந்து காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வித் மிரர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைனிங்க்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான ஏரியா. ஸோ இது வந்து கிச்சன். ஸோ வில்லாவில் வரக்கூடிய கிச்சன் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குன்றது நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த கிரானைட் டாப் வந்து நல்லா திக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மாடலர் கிச்சன், இந்த ட்ரே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. பிளேட்டுக்கு எல்லாத்துக்கும் ட்ரே இருக்குது, பெரிய பாக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறையா திங்ஸ் வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் இந்த மேலே உங்களுக்கு இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் மாடலர் கிச்சனில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அங்கே நம்ம சிம்னி இருக்குது. சிம்னி கீழே வந்து ஹாப் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குங்க. அகைன் இங்கே ஒரு விண்டோ இருக்குது, நீங்கள் உங்களுடைய கார்டன் ஸ்பேஸ் பார்க்க முடியும். ப்ளஸ் இந்த பக்கமும் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல் ஷேப்பில் இருக்குங்க இந்த கிச்சனு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து நமக்குலாம் மாடலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவனு, ஸோ கிரில் டோஸ்டரு, அகைன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜு. ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து பாருங்களேன், இது வந்து இது ஒரு டோரு, இது ஒரு டோரு, ஐ திங்க் 3 டோர் வருது. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் 3 டோர் அந்த மாதிரி நான் ஃப்ரிட்ஜ் பார்க்கல. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே செட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதை அப்படியே கவர் பண்ணி கபோர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய திங்ஸ் இங்கே வச்சுக்க முடியும். ஸோ மேபி
குக்கிங் தேவையான எல்லா ஐட்டமும் இங்கே வச்சுக்க முடியும் அந்த மாதிரி. தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜிங்க் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி இது வந்து வாஷிங் மிஷினு தேவைன்னா டிஷ் வாஷரும் வச்சுக்கலாம். அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கெலாம் நிறைய பேர் டிஷ் வாஷரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டிஷ் வாஷருக்கு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. வாஷிங் மிஷின் ஸ்பேஸ் இருக்குது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த பக்கம் நமக்கு வந்து அக்சஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்சஸ் பேக் டோர் அக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எதுக்கடா அப்படின்னா கிச்சன் வழியாக நமக்கு வந்து பின்னால் கார்டன் போகலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாங்க அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ பின்பக்கம் சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு சின்ன ரூம் வித் அவங்களுடைய ஒர்க்குங்கான ஒரு டாய்லெட். சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் பார்த்துட்டோம். அப்படியே வந்து நம்ம இந்த பின்னாடி வந்துட்டதுனால இந்த கார்டன் ஏரியாவும் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து நம்மளுடைய வில்லாவுடைய வால். இது பாருங்கள், இது வந்துட்டு காம்பவுண்ட் வால். ஸோ நமக்கு வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 அடி கேப் இருக்குது. ஸோ வில்லா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இருந்தால் தான் அது வில்லா, சரிங்களா? சுற்றி நமக்கு செட் பேக் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வேணும். அப்போ தான் நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு பூச்செடிகளோ இல்லை வந்து ஒரு குரோட்டன்ஸோ இல்லை வந்து காய்கறி மேபி ஒரு மிளகாவோ தக்காளியோ கத்திரிக்காய் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வைக்க முடியும். ஈவன் சம்டைம்ஸ் ஒரு கொய்யா மரம், மாமரம், பலாமரம் இந்த மாதிரி பாருங்கள், இது பலாமரம். ஸோ இந்த மாதிரி மரங்களையாவது நீங்கள் வீட்டை சுற்றி வச்சுக்க முடியும். அது உங்களுக்கு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஃபீலும் கொடுக்கும். ஸோ அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா இந்த பக்கம் கார்டன் ஸ்பேஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கேயும் சுற்றி உங்கள் வில்லாவை சுற்றி ஃபுல்லாகவே கார்டன் ஸ்பேஸு. இது லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க, வாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு பார்க்க முடியும். நீங்கள் அப்படியே என்னை கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஸ்பேஸு. இது நம்ம சாய்ஸுங்க. நம்ம வந்து என்ன மாதிரி ட்ரீ வைக்க போகிறோம், இல்லை என்ன மாதிரி பிளான்ட் வைக்க போகிறோம், ஸோ என்ன நமக்கு வேணும், நம்ம வீட்டுக்கு நமக்கு என்ன வேணும், இல்லை நமக்கு என்ன பிடிக்குது, ஸோ அந்த மாதிரி பிளான்டேஷன் அந்த மாதிரி நீங்கள் ட்ரீஸை இங்கே வச்சுக்கலாம். ஸோ வீட்டை சுற்றி இந்த மாதிரி இடம் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி முன்னாடியே நாங்கள் சொன்ன 2 கார் பார்க்கு சொன்னேன். அப்படியே வாங்க, இப்படி நம்ம கார் பார்க்குன்னு போயிடலாம். ஸோ இது பாருங்கள், 2 கார் பார்க்கு. நீங்கள் 2 எஸ்யூவி நிறுத்தலாம், பெரிய வண்டிங்க 2 நிறுத்த முடியும். நல்ல பெரிய ஸ்பேஸ் கார் பார்க் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே கார் பார்க் ஆச்சுன்னா அகைன் நம்மளுடைய காம்பவுண்டு பக்கத்தில் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க, லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் சிட் அவுட்டு. ஸோ இது நம்மளுடைய கார்டன் ஏரியா. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா வாங்கினா தான் இதெல்லாம் நம்மளால் வச்சுக்க முடியும், பண்ண முடியும். மேபி நிறைய சமயம் சொல்லுவாங்க டெரேஸ் கார்டன் சொல்லுவாங்க. டெரேஸ் கார்டன் வந்து எந்த அளவுக்கு வந்து மேபி எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ரொம்ப மெனக்கடணுங்க, ரொம்ப கஷ்டம். பட் இது அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து லேண்ட் சாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்ஸ்கேப்பில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்துடுறதுனால உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தும் இருக்கும். ஈவன் இப்படி சொல்கிறேன் நான், ஒரு வாரம் தண்ணி ஊற்றினா கூட இதெல்லாம் செத்து போகாது. ஸோ இந்த செடியெல்லாம் வீணாக போகாது. ஸோ டெரஸ் கார்டன் அப்படி இல்லை, நீங்கள் வந்து 2 நாளைக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். ஸோ நிறைய கேர் எடுக்கணும். ஸோ இது அந்த மாதிரி கேர் எடுக்க தேவை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டில் தான் இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸோ வாங்க நம்ம இன்னும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போல் மேலே போயிடலாம், ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். ஸோ விழாவை சுற்றி வந்துவிட்டோம், கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்றது பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப்ஸ் கூட வந்து ஃபுல்லாகவே மார்பிள் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள். ஸோ அகைன் இந்த பக்கம் வந்து சைடில் டஃப் அண்ட் கிளாஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு வுடன் ஃப்ரேமு. ஸோ நமக்கு வந்து தெளிவாக மேலே பிடிச்சி வர்றதுக்கு பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுமே வந்து மோர் தென் 3 ஃபீட் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் வரலாம். ஸோ அது அகைன் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே வந்தோம்னா இது ஒரு லேண்டிங் ஏரியா. இந்த லேண்டிங் ஏரியாவில் ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்குறாங்க. இந்த மிரர் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு காமன் டாய்லெட் இங்கே இருக்குது. ஸோ காமன் டாய்லெட் ஒன்று இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. இந்த லேண்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே லிவிங்கை பார்க்க முடியும். ஸோ இது வந்து மேலேருந்து அந்த சாண்டில் தொங்குது. கீழே உங்களுக்கு டபுள் சீலிங் சொன்னேன் இல்லையா, அப்படியே இங்கேருந்து இந்த லிவிங்கை பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமன் டாய்லெட் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. ஸோ இது ப்ராப்ளி வந்து கிட்ஸ் பெட்ரூம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவுமே வந்து கீழே இருக்க அதே பெட்ரூம் சைஸு. ஸோ இதுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் கிடையாது, அதுதான் பக்கத்தில் வர்றது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பால்கனி இருக்குது. இந்த பால்கனி வந்து எலிவேஷனில் இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எலிவேஷனில் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ போட்டு ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நின்று பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து நீங்கள் நின்று வெளியில் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பெரிய விண்டோங்க. ஸோ நல்ல லைட்டிங் இருக்கும். அந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குது. ஸோ
இங்கே வந்து எல்லா பெட்ரூமுக்கு வந்து ரெண்டு சைடில் 2 விண்டோ வருது. கிராஸ் வென்டிலேஷன் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஏர் விண்டு கிடைக்கும். ஸோ அது அகைன் ப்ளஸ் இந்த கபோர்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படியே வாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே பால்கனி ஸ்பேஸு ப்ளஸ் அந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குங்க. இதுவுமே வந்து ஒரு நல்ல சைஸ், மேபி 14.7 × 9. ஸோ இது வந்து ரோட் ஃபேஸிங்கில் இருக்க ஒரு பெட்ரூமுங்க. இதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம முக்கியமான இடம் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பார்க்க போகிற மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு உள்ளே வந்தீங்கன்னா மேபி இது வந்துட்டு நமக்கு நல்ல சைஸான ஒரு பெட் போட்டிருக்காங்க. பெரிய டேபிள் கொடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி பேனல் கொடுத்துருக்குறாங்க. அகைன் இங்கே ஒரு விண்டோ, பெரிய விண்டோ இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் அண்ட் விண்டு பர்பஸ்க்காக நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா ஏர் ஃப்ளோ இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு விண்டோ, பெரிய விண்டோ கொடுத்துருக்குறாங்க, லைட்டிங் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நமக்கு ஒரு சிட் அவுட் இருக்குங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிட் அவுட் இருக்குது. இந்த பக்கம் நம்ம இந்த கதவை சாத்திட்டோம், இந்த டோரை சாத்திட்டோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாக்கின் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய வாக்கின் வார்ட்ரோப்பு, மாஸ்டர் பெட்ரூமில் வரக்கூடிய வாக்கின் வார்ட்ரோப்பு. ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. வித் ஒன் பெரிய மிரர் இருக்குங்க. இந்த மிரர் வச்சு நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுடைய டாய்லெட் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நைஸ்லி பில்ட். ஸோ அழகாக இந்த மாதிரி தான் வரப்போகிறது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஷவர் பண்ணியிருக்காங்க. ரெயின் ஷவர்ன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் மேபி யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதில் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதில் வந்து செப்பரேட்டாக கிளாஸ் போட்டு பார்ட்டிஷன் பிரிச்சுருக்குறாங்க. ஸோ அகைன் இந்த பக்கம் நமக்கு வந்து கிளாசட் இருக்குது. ஸோ கோலாரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜிங்க் வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெரஸ் வந்துட்டோம். ஸோ இது டெரஸ் வந்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக இந்த சிட் அவுட் இருக்குது. அகைன் நம்ம எந்த டெரஸ் வந்தீங்கனாலும் இங்கே இருக்க வில்லாஸில் பேலஸை பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து பேலஸும் நமக்கு நல்லா தெரியுது. ப்ளஸ் இந்த ஏரியா எல்லாமே தெரியுது நமக்கு. இங்கே இந்த பக்கம் தெரியுது அந்த இது வந்து ஃபுல்லாகவே ஓஎம்ஆர். என்னோடய லெஃப்ட் சைடு வந்து ஓஎம்ஆர் இருக்குது. மேபி ஃபியர் லுக் அட் ரைட் சைடு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. டெரஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து நல்லா லே பண்ணி கொடுத்துருக்குறாங்க, டைல் லே பண்ணி. இது வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இங்கே ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. அகைன் பார்பிக்யூ கவுண்டர் இங்கே வச்சுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே இங்கே வந்துட்டு நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன மாதிரிலாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் அ இண்டிபெண்டன்ட் வில்லா.
பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் கம்யூனிட்டியை பார்க்க முடியுது. 30 ஏக்கர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இந்த 30 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு உண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது பாருங்களேன். ஸோ இங்கெல்லாம் அங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேட்கலாம் நீங்கள், சார் வில்லாஸ் கட்டுறீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் கேட்கலாம். கண்டிப்பாக ஃபைல் ஃபவுண்டேஷன் இங்கே பாருங்கள், ஃபைல் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபைலிங் தான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபைல் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் வரும். அதனால் நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். என்னென்னா ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தருவாங்க. ஸோ பக்காவாக இருக்கும். நீங்கள் இண்டிபெண்ட்டாக கட்டுறதுன்றதை விட நம்ம கட்டுறது இன்னும் பெட்டராகவே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைல் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ அதேமாதிரி லேண்ட் வாட்டருமே நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த குறையும் கிடையாது, எந்த ப்ராப்ளம் இல்லை. லேண்ட் வாட்டர் நல்லா தான் இருக்குது. பட் நல்லா தான் இருந்தாலும் இந்த லேண்ட்லேருந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரலைஸ்டாக சப்ளை பண்ண போகிறாங்க. WTP இருக்க போது. ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கும். ஸோ அதை ட்ரீட் பண்ணி தான் நமக்கு தண்ணி சப்ளை ஆகும். அதேமாதிரி வந்து சீவேஜுமே அதே மாதிரி தான், சென்ட்ரலைஸ்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீவேஜ் பிளான்ட் இருக்கும். ஸோ அதன் வழியாக தான் உங்களுக்கு வந்து அந்த மேபி ட்ரைனேஜ் இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதன் வழியாக தான் அதை கலெக்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி மேபி கார்டனுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. வில்லா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே இது உள்ளே இருக்குது. சரிங்களா? ஸோ அகைன் பிக்கஸ்ட் வில்லா கம்யூனிட்டி இன் ECR. வில்லா ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, வேறு என்ன டீட்டெயில் இதில் தெரிஞ்சுக்கணுன்றீங்களோ அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க போகலாம். ஆதித்யம் பேலஸ் சிட்டி. இந்த ஆதித்யம் பேலஸ் சிட்டி ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் வாஷ் லொக்கேஷனில் ஒரு வில்லா வேணும்னு கேட்குறீங்களோ அது இங்கே இருக்குங்க. ரொம்ப பாஷாக இருக்கணும், எனக்கு லொக்கேஷன் பாஷாகவும் இருக்கணும், அகைன் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ப்ரைடான ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இங்கே இருக்குங்க. ஸோ அதனால் நான் ஸ்ட்ராங்காக இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 177 வில்லாஸ் ஒன்லி. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 30 ஏக்கரில் 177 வில்லாஸ் தான் வருது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். 65% ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 70+ அம்யூனிட்டிஸ். ஸோ உங்களுக்கு வந்து பெரிய கிளப் ஹவுஸ் வருது. ஸோ அந்த கிளப் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், இன்டோர் கேமு, அவுட்டோர் கேம்ஸு, ஜிம்மு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்துடுதுங்க இதில். ஸோ இதில் விடாத அம்யூனிட்டியே கிடையாது. ஸோ எல்லா அம்யூனிட்டிஸும் இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய கிளப் ஹவுஸ் இங்கே பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 33 feet ரோடு, 40 feet ரோடு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு வில்லா வாங்குவீங்க சொன்னால் யூ கேன் சே ப்ரைட்லி சே ஐ மீன் பேலஸ் சிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இங்கே இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நியூ கிளாசிக் ஆர்கிடெக்சர். ஸோ அந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லாஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அகைன் பார்த்திங்கன்னா ஸ்பெக் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்பெக்கு நான் உங்களுக்கு மேபி டெரஸ்லேருந்து காமிக்க எல்லாமே ஃபைல் ஃபவுண்டேஷனு. ஸோ ஸ்பெக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பெக்கு. உங்களுக்கு வந்து ஃபிட் அவுட் எல்லாமே கோலார் ஃபிட் அவுட் போட்டிருக்காங்க. ஸோ அகைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இட்டாலியன் மார்பிள் போட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து டோர்ஸ், பேனல்ஸு, டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் ஓனாக பண்ணால் என்னெல்லாம் யோசிச்சு பண்ணுவீங்களோ அத்தனையும் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 டைப் இருக்குன்னு சொன்னேன். ஸோ 4 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டைப் வேணுமோ அந்த டைப் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வில்லாஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 2.5 CR. ஸோ 2.5 கோடியிலேருந்து வில்லாஸ் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அது நீங்கள் மேபி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இருக்குது, 4.56 இருக்குது. அகைன் வந்து 6 CRல மேபி இஃப் யூ வாண்ட் த பிகர் ஒன் அப்படின்னாலும் 8.5 CR வரலையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வில்லாஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அது நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். வித் லேண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வில்லாஸ் வந்து உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வில்லாஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வில்லா வந்து இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி இந்த இடத்துல வில்லா வேணும்னு நீங்கள் கேட்கலாம். அது ஒன்று. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வில்லாவுக்கு உள்ளே உங்களுக்கு எப்படி வேணும், எனக்கு 3 bedroom போதும், 4 bedroom வேண்டாம், எனக்கு வந்து ஒரு பெட்ரூம் சைஸ் பெருசாக வேணும், லிவிங் சைஸ் பெருசாக வேணும், ஹால் பெருசாக வேணும், டைனிங் பெருசாக வேணும், கிச்சன் பெருசாக வேணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய லொக்கேஷன் தாங்க ரொம்ப ப்ரீமியம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேங்கான் ECR OMR சோழின் ஒரு சிக்னல் வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வரலாம். ரொம்ப பார்ப்போங்க. ஸோ ஹார்ட்லி அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருமே இங்கே இந்த சைட்லேருந்து இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் ப்ரீமியமான லொக்கேஷனில் நம்ம இருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகைன் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி பொறுத்தளவில் மேபி பாஸ்ட் 15-20 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா சோழின் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சோழின் இன்றைக்கி வந்து பெரிய ஹைடி ஹப்பாக மாறிடுச்சுங்க. ஸோ அந்த ஹைடி ஹப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய வில்லா கம்யூனிட்டினா இதுதான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இவ்வளோ பெரிய வில்லா கம்யூனிட்டி, கேட்டட் கம்யூனிட்டி எங்கேயுமே கிடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து வில்லா பெரிய கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குங்க வித் ஆல் அம்யூனிட்டிஸ். பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ்ட் பை CMDA.
சிஎம்டின்னு உங்களுக்கு நல்லா புரியும், சிட்டி லிமிட்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய வில்லா கம்யூனிட்டி. ஸோ அதுவுமே நம்ம புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெராவும் இதில் வந்து இருக்குங்க, ரெரா ஆல்சோ இன் பிளேஸ். ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால இன்னுமே இது ஃபைனாக இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 என்ட்ரி எக்ஸிட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லிங்க் ரோடில் சோழிங்கநல்லூர் டு ஈசிஆர் போகிற லிங்க் ரோடு வழியாக உள்ளே வரலாம். ஸோ அது ஒரு என்ட்ரி எக்ஸிட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்கரை ஈசிஆரில் பெங்கான் மெயின் ரோட்டில் இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்ச் இருக்குது. அதன் வழியாக நீங்கள் வந்தாலும் வரலாம், போகலாம். ஸோ அதுவுமே இங்கே இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்குமே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அக்கரைக்கும் இந்த மேபி நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸுக்கும் நடுவில் இன்னொரு ரோடு இருக்குங்க. ஸோ அது வழியாக நீங்கள் வரலாம், போகலாம். ஸோ இந்த மாதிரி 3 அக்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க பெரிய கனெக்டிவிட்டிக்காக இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரி க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி டு த பீச்சுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அக்கறையில் இருக்க பீச் வரலாம் நம்ம போக முடியும். அது ரொம்ப நியர்பைங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா செக்யூர்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக சிசிடிவி, அகைன் 24/7 செக்யூரிட்டி. ஸோ எல்லாமே இங்கே வந்துடுதுங்க. இதெல்லாம் இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஹோம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குங்க. வேறு என்ன கேட்குறீங்க வில்லாஸில்? மேபி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஐ கேன் ஆன்சர் யூ. ஸோ அதே மாதிரி எஸ் சார், இந்த வில்லா வீடியோ நான் பார்த்துட்டேங்க, எனக்கு இந்த மாதிரி தான் வில்லா வேணும், இந்த மாதிரி தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்குது பாருங்களேன். இந்த நம்பர் கூப்பிட்டிங்கன்னா உங்களை நாங்கள் பிக்கப் பண்ணி ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உங்களை ட்ராப் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். நீங்கள் கால் பண்ணால் தான் அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்தது பாதி, இன்னும் நிறைய பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் சைட் விசிட் வரணும். ஸோ சைட் விசிட் வந்தால் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம சுற்றி காமிக்க முடியும். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போக முடியும். ஸோ அப்புறம் தான் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனல் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அன்டில் தென், திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், signing off from Sam News.